அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அபு உமையாவுடைய மகள் தான் இந்த உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தானதுக்கு அப்புறமா உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களையும் கல்யாணம் பண்ணும்போது உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கன்னிப்பெண் அல்ல, அவங்க ஒரு விதவையாக தான் இருக்காங்க. உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முதல்ல யாரை திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவர்களுடைய சிறிய தந்தையுடைய மகனான அபு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேருமே ஆரம்பத்திலே முஸ்லீம்களாக ஆயிடுறாங்க. இதனால் காஃபிர்களோட தொல்லை அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அபிசினியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் பார்த்திங்கன்னா சலாமா அப்படின்றது. அப்புறம் அபிசினியாவிலேருந்து திரும்பி வராங்க. அடுத்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. மதீனாவில் அவங்களுக்கு உமர் அப்படின்ற பேருள்ள ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அப்புறம் துர்ரா, ஜைனப் அப்படின்ற 2 பெண் குழந்தைகளும் பிறக்குது. இந்த அபு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி வஃபாத் ஆனாங்கன்னு பார்த்திங்கன்னா, இவங்க பத்ரு, உஹது போர்லலாம் கலந்து கொண்டாங்க. அந்த உஹது போகிறப்போ அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு. அது ஆறாமல் இருந்து ஹிஜ்ரி 4வது வருஷம் சபர் மாதத்தில் ஒரு போருக்காக போயிட்டு வரும்போது அந்த காயம் இன்னும் அதிகமாகி அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சமயத்தில், அதாவது அபு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகிற அந்த நேரத்தில் உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க. அவங்க வயிற்றில் அந்த ஜைனப் என்ற குழந்தை தான் இருந்துச்சு. அவங்களுடைய குழந்தை பிறந்தோடனே அவங்களுடைய இத்தா முடிவடைஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போய், நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மறுத்துடுறாங்க. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க விருப்பப்படுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நிறையா குழந்தைங்க இருக்காங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கோபம் வரும், அதுவும் இல்லாமல் எனக்கு சொந்தக்காரவங்கன்னு யாருமே இல்லைன்ற பதில் சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குழந்தைகளை நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவனாக இருக்கான். அது மட்டும் இல்லை, உனக்கு கோபப்படுற குணமும் இன்ஷா அல்லாஹ் உன்னை விட்டு போயிடும். உறவினர்கள் உனக்கு ஒரு உறவினர்களே இருந்திருந்தாலும் நிச்சயமாக அவங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை ஏற்றுக்கிட்ட உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய மகனான சலாமா கிட்ட சொல்லி, நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னை நிக்கா செஞ்சு கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க. அதன்படியே ஹிஜ்ரி 4வது வருஷம் ஷவ்வால் மாதத்தில் இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் நிக்கா நடக்குது. சில மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஹிஜ்ரி 3வது வருஷம் திருமணம் நடந்துச்சு, அவங்களுக்கு ஹிஜ்ரி 2வது வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்களாம், எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யா அல்லாஹ் இந்த துன்பத்திலேருந்து என்னை நீ காப்பாற்று, இதை விட சிறந்ததை இதுக்கு பதிலாக நீ எனக்கு தந்துருன்னு அல்லாஹ்கிட்ட துவா செய்யக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுடைய கணவரான அபு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆனப்போ அவங்க இந்த துவாவை தான் ஓதிட்டு இருந்தாங்களாம். இருந்தாலும் ஒரு சந்தேகம், எப்படி நம்ம கணவரை விட சிறந்த கணவரை அல்லாஹ் நமக்கு தர முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிச்சான். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிகள்லையே எல்லாரையும் விட இறுதியில் வஃபாத் ஆனவங்க இந்த உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்களுடைய 84வது வயசில், அதாவது ஹிஜ்ரி 62வது வருஷம் வஃபாத் ஆனாங்கன்னு சொல்லப்படுது. சில மார்க்க அறிஞர்கள் 59வது வருஷத்தில் அவங்க வஃபாத் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தானதுக்கு அப்புறமா தானே உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹாவை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய வீடு, அதாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு வந்து காலியாக இருக்கனால அங்கேயே வந்து உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹாவை அங்கே வந்து தங்க வைக்கிறாங்க. அந்த வீட்டில் அவங்க என்னென்ன பொருட்களை பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கோதுமை, ஒரே ஒரு திருக்க, ஒரு பானை, அவ்வளோதான் இருந்துச்சாம். அவங்க திருமணம் ஆன முதல் நாளே வந்து அவங்களுடைய கையாலே வந்து திருக்கையில் மாவு அரைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து மலிதா செஞ்சு கொடுத்தாங்க. அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து கேள்விப்படுறாங்களாம். அதனால அவங்க வந்து நிக்கா ஆனதுக்கு அப்புறமா மறைஞ்சிருந்து பார்க்குறாங்களாம். உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்க்குறாங்களாம். பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேள்விப்பட்டதை விட அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களாம். இதை போய் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்கிறாங்களாம். அதுக்கு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒன்றும் அவ்வளோ அழகு இல்லை அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லி வந்து மறுத்துடுறாங்களாம். இதை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பதிவு செய்கிறாங்க. இதன் மூலயமா அவங்க வந்து அழகாகவும் இருந்தாங்க மிகவும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. இதுதான் வந்து உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு மனைவியான ஜைனப் பின் ஜாஹிஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.